அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோவும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோன்றதே உங்களுக்கு புரியும். போன வீடியோவை நீங்கள் பார்க்கல, அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நம்ம சேனல் உள்ள போங்க. இதுக்கு முன்னாடி போட்ட அடுத்தவர்கள் உங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன், போய் பாருங்கள். பார்க்காதவங்க போய் பாருங்கள். முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஃபோக்கஸ் உங்கள் மேலே பண்ணுங்கள், இன்னொருத்தர் மேலே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் அப்படின்னா, கோல்டன் பேர்டு அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட முக்கால்வாசி வாழ்நாள் இதில் தான் போயிடுச்சு. நான் போகலை, பண்ணவங்க நல்லா வந்துட்டாங்க. நான் ஃபோக்கஸ் பண்ணவங்க நல்லா வந்துட்டாங்க. ஆனால் நான் தான் கஷ்டப்பட்டேன். அதுக்கு எந்த நன்றியோ பலனோ எனக்கு காமிச்சதில்லை. இப்போ இதெல்லாம் புரிஞ்சு என்ன செய்ய போகிறேன்? இருக்க கொஞ்சம் வாழ்க்கையாவது நான் எனக்குன்னு வாழணும். குருவே சரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், இப்போ புரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக நான் அந்த வீடியோவை சொல்லலை. இது எல்லோரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கமெண்ட் படிக்கிறேன். அதாவது இந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனை. ஃபோக்கஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, எதிர்பார்த்தாவே அங்கே மனசு வந்துடும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதிர்பார்த்தாவே மனசு வந்துடுவாங்க. ஸோ அது ஃபோக்கஸ் கிடையாது. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா எதிர்பார்க்காம அந்த வேலையை கரெக்டாக செய்யணும், செவ்வனை செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இதை தான் சொல்கிறாங்க. அந்த வேலையை கரெக்டாக செய்யணும், அவ்வளோதான். அது எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா வேலையை கரெக்டாக செஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக வரும். எதிர்பார்த்திங்கன்னா ஒன்றுமே வராது. எதிர்பார்த்திங்கன்னா கம்மியாக வரும், எதிர்பார்க்கலன்னா அதிகமாக வரும். இதுதான் உண்மை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆன்மீகம் இதுக்கு ரொம்பவே ஒத்து போகும். ஸோ ஏஜ்ன்றதே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய போங்கு, உங்களை முடக்கி போடக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஏஜ்ன்றது ஒரு உண்மையான மேட்டரே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய போங்கு. அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அது என்ன ஏஜ்ன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னாவே டயர்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா ஏஜை பற்றி 8ல் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8லையோ ராசிக்கு 8லையோ சனி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே காலம் கடந்து தான் நிகழும். ஆனால் நிகழாமல் போகாது. எல்லா விஷயமும் நடக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி 8ல் சனி இருக்கவங்க மட்டும்தான் இப்படி யோசிக்காமல் இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. யாருமே ஏஜை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு ஒரு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 100 வருஷம் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக அதில் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்க அப்படின்றது தான் விஷயம். அப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாவே உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஃபோக்கஸுக்கு வந்துடுவாங்க. இதுதான் உண்மை. ஸோ அடுத்தபடியாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கார்த்திகா அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. நீங்கள் சொன்னது உண்மைதான் ப்ரோ. நான் எப்போவுமே மற்றவங்கள தான் ரொம்ப யோசிப்பேன். ஏதாவது பண்ணால் கூட அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ரொம்ப அவைலபிளாக இருப்பேன். இப்போது தான் புரியுது. பட் அந்த எனர்ஜியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்கன்னான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எனர்ஜியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. எனர்ஜி அதிகமாகச்சு அப்படின்னா, அதாவது உயிர் அதிகமாகச்சு அப்படின்னா, எனர்ஜினால் நீங்கள் என்னமோ நினச்சிக்காதீங்க, உயிர் தான் அது. ஓகேங்களா? உங்கள் உயிர் அதிகமாக இருக்குது, அதிகமாக நீங்கள் படுத்துகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபோக்கஸ் உங்கள் மேலே வந்துடும். உங்கள் உயிரோட தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காகவே யார் பலமாக இருக்கிறாங்களோ அவங்க போயிடும். இதை ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒருத்தர் மாங்காய் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடை மாங்காய் விற்கிறாங்க. அந்த கடையை மாங்காய் கடையை நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் உடம்புல உயிர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவன் எவ்வளோ விலை சொன்னாலும் நீங்கள் அடித்து பேசி அந்த ஒரு குறிப்பிட்ட விலைக்கு நீங்கள் அந்த மாங்காய் வாங்கிட்டு வந்துட முடியும். ஓகேங்களா? இல்லை எனக்கு அந்த மாங்காவே வேணான்ட்டு போயிடுவீங்க. இதே உங்கள் உயிரை விட அந்த மாங்காய் விற்கிறவனோட உயிர் அதிகமாக இருக்குது அப்படின்னா
நீங்கள் வாங்கணும்னு நினைக்கலன்னா கூட அவனுடைய உயிர் வந்து அவன் இழுப்பான், உங்களை வாங்க வைக்கிறதுக்கே இழுப்பான். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் நிற்பீங்க அந்த மாங்காவை பார்த்து. நான் வாங்க ஒரு டவுட்லேயே போவீங்க, ஆனால் வாங்க வச்சுருவான். இது வந்து உயிரோட விளையாட்டு தான். இதுதான் உண்மை. ஸோ உயிர் தான் விஷயம், உடம்பு விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் உடம்பு முக்கியம். இதை வந்து 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். எனர்ஜி உங்களுக்கு எப்படி எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது 3 விதமாக நீங்கள் பிரிக்க முடியும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்கள் பேர் வந்து ரம்யான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரம்யான்றவங்க வந்து அவங்கள பிரிக்கணும் அப்படின்னா 3 விதமாக பிரிக்க முடியும். உடல், மனம், ஆன்மா அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ உங்கள் பேர் ரமேஷ் அப்படின்னா உங்களை 3 விதமாக பிரிக்க முடியும். உடல், மனம், ஆன்மா, அந்த மாதிரி 3 விஷயமாக பிரிக்கலாம். ஓகேங்களா? இதில் உடம்பு நீங்கள் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா உடம்பு வந்து இப்போ இறந்து போகிறீங்க அப்படின்னா உடம்பு விட்டு தான் ஒன்று வெளியில் போகுது. ஓகேங்களா? உடம்பு விட்டு வெளியில் போய் தான் மறுபடியும் இன்னொரு உடம்பு எடுக்குது அடுத்த பிறவியில். ஸோ அப்போ வந்து உடம்பு நீங்கள் கிடையாது. இதை எக்ஸாம்பிள் மூலிமா எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, ஒரு இறந்து போன பிணம் வந்து கண் திறந்து பார்க்குமா அப்படின்னு வந்து கேட்டால் கண் திறந்து பார்க்காது. அது பார்த்தாலும் கண் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அது பார்க்காது. அதுக்கு ஒன்றும் தான் அது உள்ள அந்த உயிர்ன்றது கிடையாது அதுக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ எல்லோரும் நீங்கள் வந்து ஒருத்தர் கண்ணில் பார்க்குறீங்கன்னா கண் பார்க்கல, அது ஒரு மிஷின், அவ்வளோதான். உடம்பு கண்ணுன்றது ஒரு மிஷின். ஆனால் உள்ளிருந்து பார்க்குறது ஆன்மா. ஓகேங்களா? ஸோ உடல், மனம், ஆன்மா, இந்த 3 விஷயந்தான் பிரிக்க முடியும் ஒரு மனுஷனை. ஸோ இதில் வந்து முதல்ல உடலை பற்றி பார்த்துடலாம். உடம்பை வந்து நீங்கள் முதல்ல ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் தான் ஆன்மான்றது உடம்புல ஒழுங்காக நிற்கும், தங்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏஜுன்றது ஒரு குழந்தை பிறகுது, வயசாகுது, ஒரு இதில் இருக்குது, ஒரு பருவ வயசுக்கு வருது அப்படின்னும்போது நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வயசு குறைய அந்த வயசுன்றதே ஒரு போங்குன்ட்டேன். ஆனால் வந்து அந்த மனசு வந்து அந்த வயசை நம்ப என்ன ஆகும், ஏஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மனசு வந்து வயசை நம்புறதுனால தான் ஏஜ் ஆகுது, அதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது 80 வயசு 90 வயசு ஆகுதுன்னா அப்படியே உடம்பு போகுது, ஏஜ் ஆகுது, செல்கள்லாம் வந்து வீணாகுது. அதனால் என்ன ஆகும், ஆன்மா வந்து உடம்புல லிமிட்டுக்கு மேலே நிற்காது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உடம்பை வந்து ரெடி பண்ணணும். உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் எனர்ஜியை வந்து உங்களால் தாங்க முடியும். ஸோ உடம்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை பெருசாக. ஒழுங்கான டைமில் வந்து ஒரு தூக்கம் போட்டிங்க அப்படின்னாவே உடம்பு வந்து கரெக்டாக ஆகிடும். ஓகேங்களா? அதாவது ஃபிசிக்கல் ஒர்க்கும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் என்ன தான் வந்து பணக்காராக இருந்தாலும், பணம் இல்லாமல் இருந்தாலும், எது எப்படி இருந்தாலும் 9 to 6 நைட்டு தூங்கணும். இது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நைட்டு 9 மணிக்கு 9லேருந்து 10க்குள்ளே படுத்துருங்க. ஓகேங்களா? காலையில் 5லேருந்து 6க்குள்ளே எழுந்துக்கோங்க. இல்லை 6லேருந்து 7க்குள்ளே கூட எழுந்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு முதல்ல உடம்பு நிற்கும். அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, பகலில் நீங்கள் என்ன தான் தூங்கினாலும் உங்களுக்கு எனர்ஜின்றது இருக்காது. ஏன் அப்படின்னா, நைட்டு 12:20 ஓகேங்களா, நல்லா கேட்டுக்கோங்க. நைட்டு 12:20 சாயந்தரம் ஒரு 4:20, காலையில் ஒரு 4:20, அதாவது நடுராத்திரி 12:20 காலையில் விடியகாரம் ஒரு 4:20 வரைக்கும் தான் இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ஆற்றல் வந்து உங்கள் உடம்புல இறங்கக்கூடிய டைம். ஓகேங்களா? இந்த டைமில் வந்து நீங்கள் போய் படுக்க போகக்கூடாது. ஆல்ரெடி இந்த 12:20 ஆல்ரெடி வந்து நீங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ 9லேருந்து 10 மணிக்குள்ளே நைட்டு படுத்தால் தான் நடுராத்திரி 12:20 வந்து நீங்கள் மெய் மறந்து ஒரு டீப் ஸ்லீப்பில் இருப்பீங்க, ஆழமான உறக்கத்தில் இருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே அந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படின்றது இறங்கும். எப்போ உங்கள் மனசு காணாமல் போகுதோ அப்போ தான் பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் உடம்புக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு இறங்கும். எந்தளவுக்கு காணாமல் போதோ மனசு, அந்தளவுக்கு எனர்ஜி வந்து இறங்க ஆரம்பிக்கும். இது சூட்சமம். அப்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்வீங்க இப்போ அப்படின்னா, எங்கே சார் படுத்தா தூக்கம் வருது அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஓடு, 5 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கு ஓடு, குளத்தை சுற்று, ஓடி வா, எக்ஸசைஸ் பண்ணு, ஏதாவது பண்ணி உடம்ப டயர்டாக்கு. வேறு என்ன வேலை, வேறு என்ன கிணறு வெட்டுற வேலையாக இருக்குதுங்க சொல்லுங்கள். சரி, கிணறு வெட்டுங்க. அப்போ அதாவது ஒன்று பண்ணால் தானுங்க டயர்டாகும், தூக்கம் வரும். ஸோ அப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, உடம்பு டயர்டானால் எவ்வளோ தான் உங்கள் மனசு ஓடினே, ஆக்சுவலாக மனசு ரொம்ப ஓடுறதுனால தான் தூக்கம் வர்றது கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என் உடம்பை வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணாலோ, ஜாகிங் பண்ணாலே போதும், ஓடினாலே போதும். ரன்னிங் கூட தேவையில்ல. ரன்னிங் வேறு, வாக்கிங் வேறு, ஜாகிங் வேறு.
ஓகேங்களா. ஸோ வேகமாக ஓடுறது ரன்னிங்கு, நடந்து போகிறது வாக்கிங்கு. நடக்கவும் நடக்காமல் ரொம்ப வேகமாகவும் ஓடாமல் நார்மலான ஒரு மிதமான ஒரு ஓட்டம் ஓடுறது அப்படின்றது ஜாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பண்ணுறது ஈவினிங் 5 மணிக்கு போல் பண்ணிங்கன்னா நைட்டு நல்லா தூக்கம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். மிதமான அளவில் ஆரம்பித்து கரெக்டாக பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் பண்ணலாம், யோகா பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம். பண்ணும்போது நிச்சயமாக வந்து ஒரு நல்ல உறக்கம் அப்படின்றது வரும். ஸோ இது வந்து எக்ஸசைஸ் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். பண்ணுறது தான் உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இது. அதாவது எனர்ஜி உடம்புல வந்து இறங்கினாலுமே உடம்புல எல்லா செல்லுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் உடம்பை வந்து ஷேக் பண்ணணும், ஆட்டணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணால் மட்டும்தான் அது வந்து எல்லா செல்லுக்கும் பரவும் எனர்ஜி. இது ஒன்று. ஓகேங்களா. இதில் வந்து 2 விஷயமாக நம்ம பிரிக்கலாம். உடம்பில் வந்து ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு செலவு பண்ணி பண்ணுற ஒரு விஷயம், அது வந்து கடைசியில் சொல்கிறேன். செலவு இல்லாமல் பண்ணுற விஷயத்தை தான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பண்ணுங்கள். அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கும்போது நல்ல கெட்ட விஷயங்கள் வந்து விட்டுறணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எனர்ஜியை சேவ் பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி எங்கெங்கே ஓட்ட வாளி இருக்குது, வாளியில் எங்கே ஓட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் அடைக்கணும். அதுதான் வந்து நல்லது. ஆல்ரெடி நான் சொல்கிற மாதிரி உயிரை வந்து மேக்ஸிமம் உடம்போட முக்கியமான முதல் வேலை, உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் வேலையே வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க உறுப்புக்கு தான் அது போகும். ஏன்னா அந்த சிஸ்டமே அப்படி தான். ஓகேங்களா. மனுஷ உடம்போட முதல் வேலையே இனப்பெருக்கம் தான். மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினத்துக்குமே முதல் வேலை இனப்பெருக்கம் தான். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துக்கு தான் முதல் எனர்ஜியே போகும். அது ஆல்ரெடி சொல்கிற மாதிரி லிமிட்டாக இருக்கிறது அதுதான் முக்கியம். குழாவை திறந்து விட்டிங்கன்னா மொத்தமாக போயிடும் ஆண்கள். சரிங்களா. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனர்ஜியை சேவ் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே நல்லது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்கள் வந்து லிமிட்டுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நல்ல ஒரு அதாவது என்ன சொல்ல வரேன்னா கிரகங்கள் எப்போவுமே வந்து உங்களை டயர்டாக்கி வச்சிரும்னு சொல்கிறேன். உங்கள் கர்மா வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 7 சனியில் பிரச்சனை வருது அப்படின்னாலும் உங்கள் உயிராற்றலை வச்சு தான், அதாவது உயிரை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க உங்களை. புரியுதுங்களா. ஸோ அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் சேவ் பண்ண கிரகங்களோட பிடியிலிருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவீங்க. அது சொல்கிறது நீங்கள் செய்ய மாட்டீங்க. புரியுதுங்களா. ஸோ எனர்ஜி வந்து குறைய என்ன ஆகும், உங்களை எனர்ஜி குறைச்சி தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே கொடுத்துருக்கும். உங்களை தூங்க விடாமல் பண்ணி எனர்ஜியை குறைச்சி, இல்லை வேறு ஏதாவது ஆணாக இருந்தால் பெண்கள் மூலியமாகவோ, பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலியமாகவோ எனர்ஜி குறைச்சி தான் எல்லா தகுடுதத்தமும் 7 சனியில் நடந்திருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து எனர்ஜி சேவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து தெளிவுன்றது வந்துடும். இப்போ ஒரு ஆன்மா இருக்குதுன்னு சொன்ன, ஆன்மான்றதே ஒரு எனர்ஜி தான் வச்சுக்கோங்க. அதுதான் பார்க்குதுன்னு சொன்ன கண் வழியாக. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா தெரியும் கண். பவர் கம்மியாக இருக்குது, ரொம்ப லோவாக இருக்கிறீங்கன்னா ஒழுங்காக தெரியாது, மங்கலாக தெரியும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது, செலவு இல்லாமல் பண்ணுறது இதெல்லாம் தான். ஓகேங்களா. ஸோ யூடியூப்பில் போங்க. யூடியூப்பில் போயிட்டு சாம்பவி மகாமுத்ரா அப்படின்னு வந்து போடுங்க. சாம்பவி மகாமுத்ரா அப்படின்னு போடுங்க. அந்த பயிற்சியை வந்து டெய்லி 1 மணி நேரம் பண்ணிவிட்டு வாங்க, இல்லை 1/2 hour பண்ணிவிட்டு வாங்க. முடியலன்னா 10 நிமிஷம் பண்ணுங்கள். அது கூட பண்ண முடியலன்னா கஷ்டம். ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து சாம்பவி மகாமுத்ரா வந்து பண்ணுங்கள். யூடியூப்பில் போட்டு பாருங்கள். யூடியூப் சர்ச்சில் போயிட்டு சாம்பவி மகாமுத்ரான்னு போட்டு பாருங்கள். அதில் நிறைய வீடியோஸ் வரும், அதை பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, புருவ மத்தியில் கவனிக்கிற பயிற்சி தான். அமைதியாக ஒரு இடத்துல நிமிர்ந்து உட்காந்து உங்களுடைய கவனத்தை வந்து முழு கவனத்தையுமே வந்து அந்த பொட்டு வைக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொட்டு வைக்கிற இடம், குங்குமம் வைக்கிற இடம், சிலுவை போடுற இடம், சலாம் அலைக்கும் சொல்கிற இடம், எல்லா இடமும் ஒன்று தான். எல்லா மதமும் ஒரே இடத்த தான் குறிக்குது. அதுதான் கடவுள் இருக்கும் இடம். 2 புருவத்துக்கும் நடுவில் பொட்டு வைக்கிற இடம் புருவ மத்தி. அந்த இடத்துல உங்கள் கவனத்தை வந்து வச்சுட்டே வரணும். அப்படி வச்சுட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து குறைய ஆரம்பிக்கும். மனம் குறைய ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற ஆன்மா அதிகமாகும். அதாவது இது 2மே ஒரே ப்ராசஸ் தான். புரியுதுங்களா. நான் உடலுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மனம் மற்றும் ஆன்மாவுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மனசை குறைக்க ஆன்மா வந்து வலுப்பெறும், ஆட்டோமேட்டிக்காகவே வலுப்பெறும். ஓகேங்களா. நீங்கள் ஆன்மா வலுப்பெறத்துக்கு இன்னொரு வழி இருக்குது, அதை சொல்கிறேன். முதல்ல நீங்கள் மனசை குறைக்கணும். மனசை குறைக்க ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்மா வலுப்பெறும்.
நீங்கள் மனசை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா, முதல்ல புரிதல் மூலயமா குறைக்கலாம். தேவையில்லாத திங்க் பண்ணதை விட்டுருங்க. முதல்ல நீங்களே யோசித்து விட்டுருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொருத்தர் குறித்த சிந்தனை முடிஞ்ச வரைக்கும் யோசித்து விட்டுருங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களால் எதையும் விட முடியாது. ஓகேங்களா? லிமிட் வரைக்கும் தான் உங்களுக்கு விட முடியும். ஸோ புரிதல் மூலிமா முதல்ல விட்டுருங்க. இது தேவையா இல்லையா அந்த யோசனையை யோசித்து பார்த்து விட்டுருங்க. அதையும் மிஞ்சி நீங்கள் அந்த சாம்பவி முகாமுத்திரை, அதாவது உங்கள் கவனத்தை வந்து புருவ மத்தியில் வைக்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனதோட வேகம் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதாவது நீங்கள் ஒரு 5th கியரில் போகிறீங்க காரில் அப்படின்னா, ஸோ 4th வரும், 3rd வரும், 2nd வரும். ஓகேங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு போட்டு ஓரம் கட்டி நிப்பாட்ட வேண்டியது. அந்த மாதிரி தான் பண்ண முடியும். எத்த ஒன்றெல்லாம் குறையாது. ஸோ டெய்லி 1 மணி நேரம் பயிற்சி பண்ணிவிட்டு வாங்க. புருவத்தில் மத்தியில் கவனம் வச்சுட்டே வாங்கினா உங்களுக்கு ஒரு 10 நாள் பண்ணிங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும். 1 மணி நேரம்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்கள். வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் 1/2 அன் ஹவர் பண்ணுங்கள். அது அப்போ பண்ண ஒரு 10 நாள் 1/2 அன் ஹவராவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல வித்தியாசம் வந்து தெரியும். ஸோ இதை மனம் குறைச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்மா வலுப்பெறும். ஸோ அடுத்தபடியாக நீங்கள் ஆன்மாவுக்கு செய்ய வேண்டியது எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி ஒருத்தருக்காவது உணவு கொடுக்குறது. அது வந்து எந்த உயிரினமாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அது மனுஷனாகவும் இருக்கலாம், பன்னியாகவும் இருக்கலாம். அது எந்த உயிரினம்ன்றது விஷயம் கிடையாது. 2க்குள்ளே இருக்கிறதுமே அது வந்து ஆன்மா தான், அதாவது இறைவன் தான். இது அதுக்குள்ளே போகிறதுக்கும் அது இதுக்குள்ளே போகிறதுக்கும் ரொம்ப நேரம் பிடிக்காது. சரிங்களா? ஸோ அது ஒரு விஷயமே கிடையாது. எந்த உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு அதாவது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. மனுஷனாக இருந்தாலும் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தர் உடம்புல உயிரை வளர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல உயிர் வளரத்தான் செய்யும். இது வந்து ப்ரூஃப்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் பண்ணி பாருங்கள், தெரியும். அவங்கவுங்க தான் அனுபவிக்க முடியும். அதாவது அவங்கவுங்க தான் உணர முடியும் அது. சரி, ஓகே. இது வந்து செலவு இல்லாமல் பண்ணுற பயிற்சி. டெய்லி ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது செலவு இல்லாமல் பண்ணுற பயிற்சியான்னு என்ன கேட்காதீங்க. அது கூட பண்ணலன்னா கஷ்டம். ஸோ இது வந்து செலவு இல்லாமல் பண்ணுற பயிற்சி. செலவோடு பண்ணுற பயிற்சி, அதாவது பணம் இருக்குப்பா, ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்காக வரேன். பணம் இல்லாதவங்க வந்து அதை பண்ணுங்கள். அதை கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அதை பண்ணுங்கள். பணம் வந்த பிறகு இதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்து சர்ச்சில் போட்டு பாருங்கள். பரம்பொருள் ஃபவுண்டேஷன்னு போட்டு பாருங்கள். அவங்க கொடுக்குற ஒரு 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பணம் இருக்கிறவங்க, அதை வாங்கக்கூடிய அளவில் இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து சஞ்சீவினி, ஈவினிங் காலையில் சஞ்சீவினி, ஈவினிங் வந்து வைரதேகி. இந்த 2த்தையுமே சாப்பிட்டுட்டு வாங்க. நடுவில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஞான மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கீரை, வள்ளலார் சொன்னது. இது 3மே வந்து வள்ளலாரோட ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இது வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட ஃபார்முலாவும் கிடையாது, என்னோடய ஃபார்முலாவும் கிடையாது. என்னெல்லாம் விட்ருங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதான் உண்மை. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சாப்பிட்டேங்க, இது நல்லா இருக்குது, இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, இது வந்து அப்படின்றத நானே வச்சுக்க முடியுமா? சுயநலமாயிடும் இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களால் அதை பயன்படுத்த முடிஞ்சால் பயன்படுத்துங்க. இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நானே சொல்லி கமெண்ட்ஸில் திட்டும் வாங்குகிறேன். ஓகேங்களா? இது வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அவங்க திட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து உங்களால் முடியும்னா இதை வாங்கி ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க, என்கிட்ட கிடையாது. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா நான் டென்ஷன் ஆகிடும், சொல்லிட்டேன் இப்போ நான். ஓகேங்களா? நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க சொல்கிறது. அதாவது என்கிட்ட வந்து கேட்குறேன், நான் எங்கே போகிறது, என்கிட்ட எங்கே இருக்குது இதெல்லாம்? ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களோட சேனலுக்கு போயிட்டு அவங்களுடைய இதில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்லாம் இருக்கும். அது கால் பண்ணி இந்த மாதிரி இந்த 3 மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது சஞ்சீவினி, வைரதேகி, அதுக்கப்புறம் வந்து ஞான மூலிகை. ஓகேங்களா? சஞ்சீவினி வைரதேகியும் காலைல ஈவினிங் குடிக்கிற மாதிரி இருக்கும். காலையில் சஞ்சீவினியும் ஈவினிங் வைரதேகியும் குடிக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்ட அப்புறமாவோ ஞான மூலிகை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை 3 மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே மிகப்பெரிய அளவில் உங்கள் உடம்புல வந்து ஆற்றல் அதிகமாகும். இது வந்து வள்ளலாருடைய ஃபார்முலா, அவருடைய திருவருட்பா அந்த இதுலேருந்து தான் எடுத்து இவங்க
தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க தயாரித்து கொடுக்குறதுனால அவங்க பேர் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் யார் வேணாலும் பண்ணலாம் அதை. ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பொருட்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை நான் விற்கவும் கிடையாது. என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட கேட்டிங்கன்னா டென்ஷன் ஆகிடுவேன். அப்படி கேட்காதீங்க, என்கிட்ட கிடையாது அது. ஸோ ஜாதகம் பார்க்கணுன்றவங்க மட்டும் அதை கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. மற்றபடி யூடியூப்பில் போய்ட்டு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டு அதில் போய்ட்டு பாருங்கள், அந்த நம்பர் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ண முடியலன்னா விட்ருங்க, எனக்கு தேவையே கிடையாது. ஸோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உடம்பை பாதுகாக்கணும், உடம்பை பலப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தபடியாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால் தவிருங்க. ஓகேங்களா? எவ்வளோ பெரிய உடம்பே நாசமாக்கி விட்ரும் அது. பால் பொருட்கள், பால், ஒயிட் சுகரு, அதுக்கப்புறம் பிரியாணி, இந்த 3த்தையுமே தவிருங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்றது முதல் விஷயம். அது முடியாது நான் சாப்பிடுவேன்னா தாராளமாக குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த பிரியாணியை மட்டும் தொடாதீங்க. ஓகேங்களா? அது ஹெவி ஃபுட்டு. ஸோ பால் பொருட்கள் எதையுமே தொடாதீங்க. டீ, காஃபி, பால். இந்த பால் தான் முதல் மோசமான அயோக்கியம். ஓகேங்களா? ஸோ குழந்தை சாப்பிடும் 5 வயசு வரைக்கும், அதனால் ஜீரணம் பண்ண முடியும். 5 வயசு வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு குழந்தைக்கு இந்த பாலை ஜீரணம் பண்ணக்கூடிய அமிலம் சுரக்குது. 5 வயசுக்கு மேலே அது கிடையாது. அப்போ என்ன ஆகுனா போய் கொழுப்பாக தான் போய் உட்காரும். நிறைய கேன்சர் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஐயருங்களாக இருப்பாங்க, இல்லை எல்லா ஜாதியிலும் இருப்பாங்க. இதுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். மெஜாரிட்டியாக ஐயருங்களுக்கு வருது. 2வதாக முஸ்லீம்ஸ்க்கு வரும். ஓகேங்களா? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஏன் அப்படின்னா, அதிகமான பால் பொருட்கள் எடுக்கிறதும் உடம்பை கெடுத்துரும். 2வது பார்த்திங்கன்னா, அதிகமான அசைவம், 3 வேளையும் அசைவம் சாப்பிட்றது உடம்பை கெடுத்துரும். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைகள் வருது. ஸோ இதை தவிருங்க. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஓரளவு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அடுத்த எண்டில் உங்களுடைய எனர்ஜியை அதிகரிச்சுக்கோங்க, ஆற்றலை சேமித்து வச்சுக்கோங்க. நல்லா தூங்குனாவே ஆற்றல் கிடைக்கும். நல்லா தூங்கி எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக நைட்டில். பகலில் எவ்வளோ தூங்கினாலும் எனர்ஜி கிடைக்காது. விவேகானந்தரே சொல்லியிருக்கிறார், என்ன தான் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் செய்தாலும், அதாவது ஜோதிடத்தையே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ அப்படின்னா, நல்ல உறக்கமும் ஓய்வும் அவசியம்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ எனர்ஜி அதிகமாக இருந்தால், அதோட உள்ளார்த்தம் என்னென்னா, எனர்ஜி உங்கள் உடம்புல அதிகமாக இருந்தால் கிரகங்களோட மாயையில் போய் சிக்க மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. இதுதான் உண்மை. இப்போ ஒருத்தனுக்கு 7 சனி வருதோ இல்லை அஷ்டம சனி வருதோ, அவங்கள கிரகங்கள் படுத்தி எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தா முதல்ல அவனோட எனர்ஜியை ட்ரெயின் ஆக்கி விட்ரும் ஏதோ ஒரு வழியில். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணிட்டு தான் அது சாதிச்சுக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால், நியாயமான கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், ரிப்ளை தரேன். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க மட்டும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பொருட்கள் வாங்கலாம் இங்கே எதுவும் விற்கிறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி அதை அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. நன்றி.